வாசிங்க 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம், அதுல 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10:15. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி போதும். இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. யெகூ என்கிறதான இஸ்ரவேலின் ராஜா, அவன் தேவனுடையதான கட்டளையின்படி காரியங்களை செய்து வருகிற போது ஒரு இடத்துல அவன் ஒரு மனிதனை சந்திக்கிறான். ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் என்கிற ஒரு மனிதனை சந்தித்து அவனை உபசரித்து அவனிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான். என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. அன்னைக்கு யெகூ என்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா தன்னுடைய சகோதரன் அல்லது தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்கிறான், என் இருதயம் உன்னோடே கூட செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் என் கூட செம்மையா இருக்கிறதான்னு கேட்டான். அதற்கு ஆம் என்று சொன்னான். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலே பார்த்து கேட்கிறார். ஆண்டவருடைய இருதயம், ஆண்டவருடைய கண், ஆண்டவருடையதான காரியம் நம்மையே சுற்றி கொண்டே இருக்கிறது. நம்மிடத்தில் செம்மையா இருக்குது. அவர் நம்மிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தையும் அவர் கீழே விடுவதே இல்லை. நமக்கு சொன்ன எதையும் மறக்கிறதே இல்லை. நம்மை அவர் கைவிடுகிறதே இல்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, ஏன் இருதயம், என்னுடைய ஆவியானவர் உங்கூட செம்மையா இருந்து சரியான வழியில நடத்தி உங்கூட இருக்கிறது போல உன் இருதயம் இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேருடைய இருதயம் கர்த்தரோடு இருக்கிறது, செம்மையா இருக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில செம்மை இல்லாத வாழ்க்கை, அநேகருடைய நடவடிக்கைகள் செம்மை இல்லை, அநேகருடைய பேச்சுக்கள் செம்மை இல்லை, அநேகருடைய பார்வை செம்மை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என் இருதயம் நான் உங்கூட செம்மையா இருக்கிறது போல நீ என்கிட்ட செம்மையா இருக்கிறையா அப்படின்னு கேட்கிறார். அவன் சொன்னான், நீ செம்மையா இருக்கிறன்னா உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி ரதத்தின் மேலே ஏற்றி கொண்டான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நீ கர்த்தருக்காக நான் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் அப்படின்னு சொல்லி அவனை ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு போய் அவன் செய்கிறவைகளை அவன் பார்க்கும்படி செய்தான். அதே போல கர்த்தர், நீ அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற செம்மையான இருதயம் நமக்கு இருந்தா அவர் தன்னுடையதான மகிமையான வாழ்க்கைய, மகிமையான காரியத்தை பார்க்கும்படி நம்மை அவரோடு கூட அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்முடைய இருதயம் தேவனோடு செம்மையா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, 1 ராஜாக்கள் எடுத்து பாருங்க. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் 12. ஆசாரியனாகிய யோய்தா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசுக்கு போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். இந்த யோவாஸ் அப்படிங்கிற மனுஷன் யார் அப்படின்னா, மேல உள்ள
11 கடைசியில் வாசிங்க. யோவாஸ் ராஜாவாகிற பொழுது 7 வயதாய் இருந்தான். அவன் எருசலேமில் தாவீதினுடைய சந்ததியாய் பிறந்த ஒரு மனிதன் யோவாஸ். அவன் 7 வயது இருக்கும் பொழுது அவன் ராஜாவாய் மாற்றப்படுகிறான், ராஜாவாய் ஆக்கப்படுகிறான். அந்த யோவாசுக்கு ஆசாரியனாய் இருந்த, அந்த நாட்களில் ஆசாரியனாய் இருந்த யோய்தா என்கிற தேவ மனிதன், அந்த பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய வழியை என்ன செஞ்சானா சொல்லுங்க, போதித்து கொண்டிருந்தான். அவன் உயிரோடு இருந்த காலமெல்லாம் இந்த யோவாஸ் என்கிற ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டே வந்தான். அப்படின்னா அவன் உயிரோடு இல்லாத நாட்கள் அல்லது அவன் மரித்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த சரித்திரத்தை போய் வாசிச்சு 4ஆகமத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவன் மரித்ததுக்கு அப்புறமா இவனுடைய நடவடிக்கைகள் முழுவதும் தாறுமாறாகி இவனுடைய பிள்ளைகளாகிய சகரியா என்கிற ஒரு மனிதனை என்ன செஞ்சான்னா கல்லறிந்து பலிபீடத்துக்கு நடுவில், தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவில் கல்லறிந்து கொல்றதுக்கு காரணமாயிருந்தான். அல்லேலூயா. ஐயா, அவன் உயிரோடு இருந்த காலமெல்லாம் அவன் அந்த யோய்தா என்கிறதான ஒரு மனுஷன் போதித்து கொண்டே இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இது, கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்குது, இப்படி செய் அப்படின்னு சொல்லி போதித்து கொண்டே இருக்கும்போது போதனையை கேட்க 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 அவன் என்ன செஞ்சிருந்தான்னா செம்மையானவனாய் இருந்தான். செம்மையாத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்னைக்கு அந்த போதனை, அந்த தேவனுடைய வார்த்தை ஆலோசனை அவனுக்கு கிடைக்காமல் அவன் மரணமடைந்து, அவன் முதிர் வயதில் மரணமடைந்து ராஜாக்களின் கல்லறையில் வைக்கப்பட்டான். யாருன்னா யோசியா தானே? யோசியா இல்ல, யோய்தா என்கிற பிரதான ஆசாரியன். அந்த ஆசாரியனுடைய மரணத்திற்கு பின்பு இவன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி அந்த கர்த்தருடைய வார்த்தையினாலே தன்னை செம்மையானவனாய் மாற்றின பிள்ளைகளை கூட நலமான அல்லது அதுக்கு பிரதிபலனாக நன்மை செய்யாம தீமை செய்து அவர்கள் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனசில்லாம அவர்களை கல்லறிந்து கொல்ற அளவுக்கு மோசமானவனா மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இவன் செம்மையானவனா இருந்ததுக்கு என்ன காரணம்? செம்மை இல்லாதவனா போனதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க கொஞ்சம். இவன் செம்மையானவனாய் இருந்ததற்கு, செம்மையாய் தேவனோடு நடந்ததற்கு அங்கு வசனம் சொல்லுது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டிருந்ததற்கு காரணம் என்னன்னா, அவன் அந்த ஆசாரியன் உயிரோடு இருந்த காலமெல்லாம் அவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென். அவன் சொல்றதுக்கெல்லாம் சரின்னு கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனாய் இருந்தான். அவன் செம்மையானவனாக இருந்தான். என்னைக்கு அந்த ஆசாரியன் மரணம் அடைந்தானோ அதுக்கப்புறம் வந்த ஆசாரியன் இவனை கண்டுக்கிடலை, இவனுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுக்கல, அவ்வப்போது எச்சரித்துட்டு போனான். எச்சரிக்கை பிடிக்காம எச்சரித்தவனையே காலி பண்ண அளவுக்கு கருண கொடூரமாக மாறி போனான். அல்லேலூயா. இந்த யோசியா ராஜா தான். ஏறத்தாழ வசனம் எத்தனை காலமா அவன் ராஜாவாக இருந்தான் அப்படின்னா 40 வருஷம் வரைக்கும் ராஜாவாக இருந்தான். எருசலேமில் ராஜாவாக இருந்தான். இவனை ராஜ்யபாரத்தில் நடத்தின அந்த யோய்தா ராஜாவின் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இவன் தேவனுக்கு பிரியமில்லாததை செஞ்சு கடைசி காலத்தில் புதைக்கப்பட்டான். அல்லேலூயா. எருசலேமில் ராஜாவாக இருந்தால் ராஜாக்களின் கல்லறையில் வச்சிருக்கணும். இவனை ராஜாவா ஆக்கினவன், இவனை நடத்தினவன் ஆசாரியன். ஆசாரியனுக்கு தனி இடம். ஆனா அந்த ஆசாரியன் ராஜாக்களின் கல்லறையில் வந்து சேருவான். இந்த ராஜா ஒரு சாதாரண இடத்துல புதைக்கப்பட்டான். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயம் இல்லாமல் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காம, கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனதுனால வாழ்க்கை செம்மை இல்லாமல் போச்சு. அல்லேலூயா.
அப்படின்னா ஒரு மனுஷனுடைய இருதயம் செம்மையாய் இருப்பதற்கும் செம்மையாய் நடப்பதற்கும் முக்கியமான ஒரு காரணத்தை இங்கே ஆவியானவர் நமக்கு மறைச்சு வச்சிருக்கிறார். என்னது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேட்டு நடந்து அதுக்கு பயந்து நடந்தான். அது அவருடைய ஆலோசனை எல்லாம் கேட்க கேட்க இவனுடைய செய்கையெல்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்க? செம்மையாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஏன் அப்படி செம்மையா இருக்கணும் அப்படின்னா, இங்க பார்க்குறோம் அவனுடைய முடிவு நல்லல. அவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா, நீங்க அதை போய் ராஜாக்கள் புஸ்தகத்தில் கொஞ்சமா இருக்குது, நாளாகம புஸ்தகத்தில் தான் அவனை குறித்து டீட்டெயில் ரொம்ப இருக்கிறது. அவனை குறித்ததான தெளிவான காரியங்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 37 நீங்க வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 37 வாசிங்க. 37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து கொண்டிரு அல்லது பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானம். செம்மையா நடந்து கொண்டிருந்த போது அவன் மரித்தான் அப்படின்னா அவனுடைய முடிவு சமாதானமா இருக்கும். இவன் செம்மையானவனா இருந்தான் அந்த யோசியா. கொஞ்ச நாள் சென்று அந்த செம்மையான மார்க்கத்தை விட்டு விலகி துன்மார்க்கமா நடக்க ஆரம்பிச்சான். அவனுடைய முடிவு பரிதாபமாய் போய்விட்டது. இங்க சொல்றாரு பாருங்க, நீ உத்தமனை நோக்கி வாசிங்க. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அப்படின்னா பார்த்து கொண்டிரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமா இருக்கும். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எப்படி துவங்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி முடிக்க போறோங்கிறதா முக்கியம். வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவர் எனக்கு செய்வார், எனக்கு அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு பயத்தோட பக்தியோட வர்றது. கொஞ்ச நாள் சென்ன உடனே கிடக்கு வசனத்தை கேட்டு என்ன செய்ய, வசனத்தை படிச்சு என்ன செய்ய, அவருக்கு பயந்து நடந்து என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு என்ன செஞ்சிடும் வருதா? ஆண்டவருடைய சமூகத்தை குறித்த ஒரு கனவீனம் வருகிறதா? கர்த்தரை அறிந்தவன் நாளுக்கு நாள் பயத்தின் மேல அவர் மேல உள்ள கனம் கூடிக்கொண்டே போகும். நம்முடைய இருதயம் கர்த்தரை குறித்து பயம் இல்லாம போகுதுன்னா நம்ம விலகி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமே நமக்கு குறைஞ்சி வச்சு, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இல்லாம துணிகரமா போய் பாவம் செய்யவும், துணிகரமா தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமா பேசவும், தேவனுடையதான மனிதர்களை சோதரம் காயப்படுத்தவும் அவன் அப்படி செஞ்சான். யார் செஞ்சா? யோசியா அப்படி செய்தான். ஆண்டவரே அதை குறித்து சொல்லும் போது சொல்லுவாரு, பரகியாவின் குமாரனாகிய சகரியாவை நீங்கள் கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆசாரியனுடைய மகன் தான் சகரியா. இவன் ஆண்டவருக்கு விரோதமா நீ செய்கிற அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனை, இந்த யோசியாவை எச்சரித்த பொழுது, ஒன்னு யாரா எனக்கு சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி அவனை கல்லெறிஞ்சு கொல்லுங்கடான்னு சொன்ன உடனே பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவுல, அப்படின்னா எங்க பலி செலுத்தப்படுகிற இடத்துல அவனை பலி செலுத்திட்டாங்க. ஒரு காலத்துல இவன் தேவனுக்கு பயந்து பலி செலுத்தினான். இப்ப தேவனுக்கு பலி செலுத்தினவனையே பலியாக்கும்படியான துணிகரம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவனுடைய செம்மையான வசனத்துக்கு தன் இருதயத்தை சாய்க்காததுனால செம்மையான வாழ்க்கை இப்ப எப்படி போச்சு? செம்மை இல்லாம போச்சு. ஆண்டவர் கேட்கிறார், நான் உன் கூட செம்மையா இருக்கிறது போல நீ என் கூட செம்மையா இருக்கிறையா? நான் உனக்கு உண்மையா இருக்கிறது போல நீ எனக்கு உண்மையா இருக்கிறியா? நான் உனக்கு நல்லவராக இருக்கிறது போல நீ எனக்கு நல்லதை செய்யறியா? எனக்கு முன்பதாக நல்லதை செய்யறியா? அல்லேலூயா. நீ காலையில் வாசிச்சு கொண்டிருக்கும்போது ஆண்டவர் இதைத்தான் உணர்த்தினார். நான் உன்னோடு செம்மையா இருக்கிறது போல் நீ என்னோடு செம்மையா இருக்கிறாயா? நான் உன் தேவைகளை எல்லாம் அற்புதமா குறைவில்லாம செய்யறது போல, உனக்கு சந்தித்து வருகிறது போல நீ என்னுடைய காரியத்தில் குறைவற்று இருக்கிறாயா? நான் உனக்கு உண்மையா இருக்கிறது போல நீ உனக்கு உண்மையா இருக்கிறையா?
அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நாம செம்மையா இருக்கும்போது அநேக உபத்திரவங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் நமக்கு வரத்தான் செய்யுது. ஆமென். மகிழ்ச்சியே இருக்க மாட்டேங்குது. ஆனா துன்மார்க்கத்தனத்துல துன்மார்க்கமா வாழும்போது கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிறது போல இருக்கு. ஒரு டிவி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் இருண்டு போய் கிடக்குமே அது தெரியல. ஒரு பாவம் செய்யும் போது சந்தோஷமாத்தேன் சொல்லுங்க இருக்குது. ஒரு தவறு செய்யும் போது இன்பமாத்தான் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் வர்ற பாதிப்புகள் ரொம்ப மோசம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மாத்திரை முதல்ல கசக்கத்தேன். மாத்திரை கசக்குமா இனிக்குமா? கசக்கும். ஆனால் அந்த கசந்த மாத்திரையை முழுங்கும் போது உடல் சுகமாகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மிட்டாய் இனிக்குமா கசக்குமா? மிட்டாயா திங்கும் போது அங்கே பிரச்சனைகள் வருது. சின்ன பிள்ளைய பார்த்தீங்கன்னா மிட்டாயை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஆனால் பல்லு என்ன செஞ்சிடும்? சொத்தையாக போயிடும். பிறகு ஊசி போடும்போது, ஊசி போடுறதுக்கு எந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமா வந்து போடுங்க டாக்டர் எனக்கு ஊசி அப்படின்னு யாரு சொல்றா? ஆனா மிட்டாய் கொடுக்கும்போது இவ்வளவு வேணும்னு கேட்கிறோம். அதேதான் நமக்கும். நாமும் தேவனுடைய பார்வையில குழந்தைகள் தான், தேவனுடைய பார்வையில சின்ன பிள்ளைகள் தான். நம்ம பாவத்தை, தேனை போன்ற பாவத்தை விரும்பி சாப்பிட்றோம் துணிகரமா. தப்புன்னு தெரிஞ்சாலும் இருக்கட்டும் பரவாயில்ல. இந்த சுகர் வந்தவங்களை பாருங்களேன், இனிப்பை பார்த்தோன்னே அவளுக்கு இழுக்கும். பார்த்துங்க, சாப்பிடாம அவங்களால இருக்கவே. நமக்குமே அப்படித்தான். என்னைக்கு நம்ம உபவாசம் சொல்றோமோ அன்னைக்கு தான் வீட்டில் டிஷ்ஷுகள்லாம் சூப்பராக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்பெஷலாக இருக்கும், டெம்டேஷனாக இருக்கும். அதுதான் அப்படித்தான் வாய்க்கும். கர்த்தரே அப்படித்தான் என்ன செய்வார்னா ஆக்கும். உன் உறுதியில் உண்மையா இருக்கியா? நீ என்னைக்கு பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு ஒருத்தன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துடுவான் ஓசியா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் இனிமே இதை பார்க்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்குள்ள இருக்குமோ அன்னைக்கு தான் வாய்ப்பா எல்லாமே என்ன செய்யுது. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? உள்ளதா இல்லையா? வாசிங்க சங்கீதத்துல 97ஆம் சங்கீதத்தை வாசிங்க. 97 ஒரு வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருங்க? வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக, செம்மையான ஒரு இருதயம் கொண்ட ஒரு மனிதனுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியும் என்னது? வெளிச்சத்தையும் விதைச்சு வச்சிருக்கிறாராம். இப்போ ஒரு விதை இருக்கு. ஒரு விதைய விதைச்சா எப்ப பலன் தரும்? ஒரு தேங்காய் இருக்கு. தேங்காய விதைச்சு வச்சா எவ்வளவு நாள்ல பலன் தரும்? மறுநாளைக்கு மறுநாள் போய் தேங்காய் பிடுங்கிடலாமா? ஒரு மாங்கொட்டை நல்ல ஜாதி, அருமையான இனிப்பு, பெருசு பெருசா இருக்கு, சதையா இருக்கு. டக்குன்னு அந்த மாங்கொட்டையை நீங்க போய் மண்ணுக்குள்ள போட்டு விதைச்சு வச்சிடுறீங்க. எவ்வளவு நாள் சின்ன அதே மாங்காய் கிடைக்கும்? கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு மாங்கொட்டையை போட்டா எவ்வளவு நாள்ல மாங்காய் கிடைக்கும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குது. ஒரு பனங்கொட்டையை போட்டீங்கன்னா, நீங்க போட்டீங்கன்னா உங்க பேரன் தாத்தாவா இருக்கும் போது என்ன செய்யும்? 3 தலைமுறை, குறைந்தபட்சம் 3 தலைமுறை சென்னதே அதில் பழம் பழுக்க முடியுமா? பழத்தை பறிக்க முடியுமா? மாங்காய்னா ஒரு 20 வருஷம் 15 வருஷம், தென்னைனா 5 10 அப்படின்னு இருக்குது. போட்டோடனே மறுநாளே வர்றது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். செடியும் மறுநாளா முளைச்சிரும். ஆண்டவர் என்ன எதுக்கு இப்படி சொல்லி இருக்கிறாரு? வாசிங்க மறுபடியும். நீதிமானுக்காக வெளிச்சமும் செமையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் பொறுமையாத்தையும் இருக்கணும்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அது விளையிற வரைக்கும் காத்துரு. அப்பனா நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கணும். அவன் எதுல இருக்கிறான்? இப்ப
அவன் கொஞ்சம் இருட்டில் தான் இருக்கிறான். ஒரு வெளிச்சம் இல்லாம நான் ஏன் இவ்வளவு இருட்டில் இருக்கணும் ஆண்டவரே, நான் நீதிமானாத்தானே இருக்கேன், நான் எல்லாமே சரியாத்தானே செய்கிறேன், என் வாழ்க்கை இப்படி இருட்டா இருக்கே, இப்படி கும்மு இருட்டா இருக்கே, எங்க போறோம் எங்க வர்றோன்னு தெரியல, உனக்காக விதைச்சு வச்சிருக்கேன்டாங்கிறார். முளைக்கிற நாள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க இருட்டில் இருக்கிறீங்களா, நீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, உங்களுக்காக விதைச்சு வச்சிருக்காரு. விதைச்சது எல்லாம் விளையத்தை ஒரு நாள் செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார்னு சொல்லாம அங்க என்ன சொல்லியிருக்காரு, விதைச்சிருக்கிறார். நீ செம்மையான இருதயம் உள்ளவனாய் இருந்தேனா கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாம கூட இருக்கலாம். நீ ஆண்டவருக்கு நான் செம்மையாய் உண்மையாய் இருப்பேன் என்றால் ஒருவேளை உலக பிரகாரமா நம்ம கஷ்டத்தோட இருக்கலாம், கொஞ்சம் பாடுகளோட இருக்கலாம், பிரச்சனைகளோட இருக்கலாம், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குது, அது விளையும் போது நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் அது விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தென்னை மரத்தில் போய் பார்க்குறீங்க, ஒரு 10-30 காய் இருக்குது. போதும்டா சாமி, இந்த மாதம் எனக்கு என்ன செய்யும், போதும் அப்படின்னு அவளை அறுத்துட்டு இன்னும் நீ காய்க்காதன்னு சொன்னா காய்க்காம இருக்குமா? மாமரத்தில் போய் ஒரு 10 காய் பிடிக்கிட்டு இனிமே நீ காய்க்காதன்னா காய்க்காம இருக்குமா? அது விதைச்சாச்சுன்னா அது ஜீவனுள்ள மட்டும் முளைச்சிக்கிட்டே இருக்கும், அது விளைஞ்சிக்கிட்டே. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொஞ்சமாக கொடுக்குறவர் இல்லை, கொடுத்தாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மளை சரிப்படுத்துறது சீர்படுத்துறது தான் அவர் வேலை. அல்லேலூயா. நான் அதெல்லாம் சீர்படமெல்லாம் மாட்டேன், அதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாதுன்னா நீ செம்மையாக முடியாது, உனக்காக விதைக்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாளும் விதைக்காம அறுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றாரு, 119 சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்றாரு பாருங்களேன். 119:7 வாசிங்க. 119 உம்முடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். என்னங்க சொல்றாரு? உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். எப்ப செம்மையான இருதயம் நமக்கு வரும்? உம்முடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது. ஆமென் சொல்லுங்களேன். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நாம் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் அந்த ஆசாப் எழுதியிருக்கிறார் 119 7வது வசனத்தில், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது என் இருதயம் செம்மையாகிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படுகிறதே கிடையாது, பிற எப்படி செம்மையாகும்? கர்த்தர் சொல்ற எந்த காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறதே கிடையாது, எப்படி செம்மையாகும்? தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது, நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது, கீழ்ப்படிந்து அதை அபியாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்க்கை செம்மையாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் அதே தாவீது 143 என்று நினைக்கிறேன், வாசிங்க. 143 10வது வசனம் பாருங்க. 143:10 சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அவர் சொல்றாரு, நான் கற்றுக்கொள்ளும் பொழுது, நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுதும் சொல்றாரு. இங்கே சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடையதான போதனைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களை அவருடைய ஆவியானவர் செம்மையான வழியில நடத்துவார். ஆமென். பரிசுத்த ஆவியினால தான் நாம செம்மையான பாதையில சரியா நடக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை செம்மையான வழியில என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். அவருக்கு பிரியமானது எதுன்னு சொல்லி நமக்கு போதிக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவங்க வாழ்க்கை, உண்மையை சொல்றேன், வனாந்திரமா இருக்கும்.
தேவ பிரசனமே இருக்காது. யாரை பார்த்தாலும் காயப்படுத்துவாங்க. எப்பயும் அவங்களுடைய வாழ்க்கையில் வெறுமை ஆட்கொண்டிருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் இருதயம் வெறுமையாக இருக்குது, அப்படியே வெறுக்குன்னு இருக்குனாலே நீங்கள் தேவனுடைய ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். தேவ பிரசன்னம் வர்றது தெரியலை, தேவனுடைய பிரசன்னம் நம்ம நிரப்புறது தெரியலை, அவருடைய வார்த்தை கேட்க மாட்டேங்குது, அவர் பேசுறது எனக்கு திகையலை, அல்லது அது எனக்கு புரிஞ்சுக்கிட முடியலைன்னா நான் வகையான இருட்டுக்குள்ளே இருக்கேன்னு அர்த்தம். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் பிரத்யட்சமாக பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனதாய் இருக்கிற ஒவ்வொருவரோடும் அவர் என்ன செய்கிறாரு? நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போதே பேசுகிறார். எங்களுக்கெல்லாம் என்ன மேலே இருந்து பிரசங்க குறிப்பு யாரும் தர்றாங்களா? சொல்லுங்க. இதே பைபிள் தானே உங்ககிட்ட இருக்குது. உங்களோட கர்த்தர் பேச மாட்டாரா? இன்னைக்கு காலையில் வாசித்து கொண்டிருக்குமா, நான் நேற்று முழுவதும் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லணும். இன்னைக்கு காலையிலையும் ஜெபம் பண்ணி நைட்டு பூரா நான் தூங்கலை. இன்னைக்கு காலையில் நினச்சி நமக்கு வழக்கத்தின்படியான வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிற, என் இருதயம் உங்களோட எப்படி இருக்கோ அது மாதிரி உன் இருதயம் இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல அதை. அப்படின்னா ஆண்டவர் பேசுகிற இடத்துல என்ன செய்யும்? ஃப்ளாஷ் அடிக்கும். ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். நான் உன் கூட உண்மையாக இருக்கிறேன்ல, நான் உன் கூட செம்மையாக இருக்கிறேன்ல, நீ பாவம் செஞ்சதுக்காக கூட நான் என்ன செய்யலை, விலகலை இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னவன் மாறாமல் இருக்கிறேன்ல, நீ எத்தனை தடவை மாறிக்கிட்டு இருக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்மை செம்மையான வழியில் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நம்முடைய பலவீனத்தை, நம்முடையதான குறைவுகளை நான் ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் போதிங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் என்ன செய்கிறேன்? கற்றுக்கொள்ளுகிறேன், என்னை நடத்துங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அற்புதமாக செம்மையான வழியில் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் அதே 140 இல்லை, நீதிமொழிகள் வாசிங்க. நீதிமொழி 21வது வசனத்தை வாசி பாருங்க. 21வது அதிகாரத்தில் 21 29 துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். துன்மார்க்கன் என்ன செய்கிறானா? தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். உன் முகத்தை நீ தேவனுடைய வார்த்தைக்கு கடினப்படுத்தின அப்படின்னா உன் வாழ்க்கை துன்மார்க்கமாக இருக்கும். செம்மையானவனோ தன் வழியை ஏற்கனவே அவன் செம்மையானவன் தான். ஆனால் அது கர்த்தர் சொல்றாரு, செம்மையாக விரும்புகிறவர்கள் தங்கள் வழிகளை சரிப்படுத்துவார்கள், தங்கள் வழியை நேர்படுத்துவார்கள். கர்த்தருக்கு நேராக மாறு, உன் வழியை கர்த்தருக்கு நேராக திருப்பு, உன் இருதயம் செம்மையாகும். அல்லேலூயா. அவர் சொல்ற, துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுத்து, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, ஏதோ சர்ச்சுக்கு வர்றோமா போகிறோமா அப்படின்னா நீ துன்மார்க்கன். சபைக்கு வந்தாலும் துன்மார்க்கன். ஆமென் சொல்லுங்க. என்ன சபைக்கு வர்றவங்களை துன்மார்க்கன்னு சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்லலை, வசனம் அப்படித்தான் சொல்லுது. நீ கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுக்கலைனால யாரா? நானா சொல்றேன்? அப்படித்தானே இருக்குது. தன் முகத்தை கடினப்படுத்துகிறவன் யாரு? துன்மார்க்கன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தாம, முகத்தை கடினப்படுத்தாம, ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு மனத்தாழ்மையோடு நாம கீழ்ப்படிந்தோமானால் நம்முடைய வழிகளை கர்த்தர் செம்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நம்முடைய வழியெல்லாம் செம்மையாகணும், நான் ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு செம்மையானவனா மாற விரும்புகிறேங்கிறவங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம வாசிச்சோமே அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கடைசி வசனத்தை, கடைசி இன்னைக்கு வாசிச்ச அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிங்க. 26 கடைசி, 26 கடைசி. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை முழுவதும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. மேலே உள்ள வசனத்திலிருந்து பாருங்களேன். நான் உண்மையே முதல் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, கர்த்தாவே என்னை பரீட்சித்து, அப்படின்னா என்னது, என்னை சோதித்து, என்னை சோதித்து பாரும். அவர் சொல்ல பரீட்சை வச்சு சோதிச்சு பாரும். ஆண்டவர் பரீட்சை வைக்கும் போது நம்ம ஜெயிக்கிறோமா? ஆண்டவர் அவன் தன்னை குறித்து சொல்றான். ஆண்டவரே எனக்கு ஒரு பரீட்சை வச்சு நான் உண்மையா இருக்கேனா இல்லையா நீ சோதிச்சு பாருங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்னா, என் கால், சொல்லுங்க கடைசி வசனத்துல, என் கால் செம்மையான இடத்துல நிக்குது, அதனால என்னை பரீட்சித்து பாருங்கன்னு சொல்றான். ஆமென். நல்லா படிக்கிற ஒரு பையன் எதை கேட்டாலும் சரிங்கிறவன் அச்சு பாருங்க பரிசைய, அப்படி சொல்லுவானா இல்லையா? என்னையா எல்லா கேள்வியும் கேளியா, நான் பதில் சொல்றீங்க சொல்லுவானா இல்லையா? அதைத்தான் சொல்லு, என் கால் எப்படி நிற்கிறது, செம்மையான இடத்துல இருக்கிறது, சபையிலே நான் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி சொல்றாரு, எனக்கு ஒரு பரீட்சை வச்சு என்னைய பாருங்க ஆண்டவரே, என் உள்ளின் திரியங்களையும் என் இருதயத்தை புடமிட்டு பாரும். இங்க புடமிடவே வேண்டியதில்லை, இங்க இருக்கிறதே அப்பட்டமா என்ன செய்யுது தெரியுது. அப்படிப்பட்ட ஆண்டவர் சமூகத்தில் ஏன் தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன்னு கர்த்தர் சொன்னாருங்க. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு கர்த்தர் சொன்னார்ல. ஏன் சொன்னார்னா, அப்பப்போ போய் ஆண்டவரே எனக்கு சோதனை வைங்க, என்னை பரீட்சை பாருங்க, நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு மார்க் போடுங்க. நம்ம சொல்லுவோமா, இந்த பரீட்சை மட்டும் ஆகாது, இந்த சோதனை மட்டும் நமக்கு வேண்டாம். ஆண்டவரே சோதனை நின்று காத்துக்கொள்ளும், சோதனை நின்று தப்புவியும். பரீட்சை மட்டும் வேண்டாம், ஆனால் பாஸ் மட்டும் என்ன செய்யணும்? ஏன் நான் பரீட்சை வச்சா உறுதியாக ஃபெயில் ஆயிடுவேன்னு எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது எனக்கு காதில் கேட்குது. தாவீது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் சொல்றான், எனக்கு ஒரு பரீட்சை வைங்க ஆண்டவரே, என்னைய சோதிங்க ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு ஒரு சோதனை வேணும், நான் பரிசுத்தமா உனக்கு உகந்தவனா செம்மையானவனா இருக்கனான்னு கொஞ்சம் சோதிங்க ஆண்டவரேங்கிறான். நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? சோதனை நின்று இருதயத்துக்கு ஏற்றவனுடைய வார்த்தைக்கும் இருதயமே இல்லாதவனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசத்தை பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை செம்மையா மாற்ற விரும்புகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாட்சம் இல்லையா, அந்த வசனத்தை வாட்சி பாருங்க சீக்கிரமா. ஏசாயா 26:7. நீதிமானுடைய பாதை செம்மையா தான் இருக்குது, மகா நீதிபரனாகிய நீ நீதிமானுடைய பாதையை இன்னும் செம்மைப்படுத்துகிறீர். நம்ம செம்மையா இருக்கிறோம் அப்படின்னாலும் இன்னும் தூய்மைப்படுத்துகிறவர், இன்னும் நம்மை சுத்திகரிக்கிறவர், இன்னும் நமக்கு பரீட்சை வைத்து நம்மை தேர பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஒரு இதுல நீ ஜெயிச்ச உடனே அடுத்ததுல உனக்கு இல்லாம இல்ல, அடுத்ததுல ஒரு டெஸ்ட் உண்டு. ஒன்னாப்பு பாஸ் பண்ணவனுக்கு அடுத்த பரீட்சை என்னது? ரெண்டாப்புல கொஸ்டின் லேசா இருக்குமா, ஒன்னாப்புல கொஸ்டின் லேசா இருக்குமா? ஆறாப்பு படிச்சு முடிச்சவனுக்கு ஏழாப்பு லேசா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ஐயா நீ ஒண்ணுல ஜெயிச்சிட்டேனா அதோட உனக்கு ஃப்ரீன்னு இல்லை, அடுத்து ஒன்று இருக்கு. அதுதான் இந்த பீரியட். என்ன விதைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். விதைச்சு வச்சிருக்க, அது விளையிற வரைக்கும் உனக்கு டெஸ்ட் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல டெஸ்டே கிடையாது. நீ எல்லாத்துலயும் பாஸ் பண்ணி வந்த போப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மை பார்க்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒன்னாவது பாடம் கூட பிடிக்காதுங்க, அந்த பரீட்சைனாலே நமக்கு ஆகாதுங்கன்னா எப்படி பாஸ் ஆக?
சொல்லுங்க, எப்படி பாஸ் ஆக? ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் இருதயம் எப்படி இருக்கிறது என்று என்னை சோதித்து பாரும் ஆண்டவரே. எனக்கு ஒரு பரீட்சை வச்சு நான் பாஸாக இருக்கிறேனா, ஃபெயிலாக இருக்கிறேனா, செம்மையாக இருக்கிறேனா, செம்மை இல்லாத, அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர்ல ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பதாக? தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு மாயவித்தைக்காரனாய் இருந்த ஒரு மனிதனிடத்துல, அவன் பேரும் சீமோன் தான், அவனிடத்துல சொல்றான், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்லை? செம்மையா இல்லாததுனால இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் கிடையாது பாகமும் கிடையாது. அதனால் பங்கு பாகம் எந்த விஷயத்துலங்க? எந்த விஷயத்துல? இங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறான். அங்க புறஜாதிகளும் சமாரியர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த தேசத்துக்கு என்ன செய்ய, சமாரிய பட்டணத்துக்கு வந்திருக்கிறான். வந்திருக்கும் போது அவங்க கர்த்தரை அறிந்து, கர்த்தரை விசுவாசித்து, ஞானஸ்நானம் பெற்று, பக்தி வைராக்கியத்தோடு என்ன செய்யறாங்க? நல்லா இருக்கிறாங்க. உடனே அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலையா அப்படின்னு கேட்டுட்டு என்ன செய்யறாரு? அவங்களுக்காக பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கிறார். உடனே அவங்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். இதை இந்த பையன் பார்க்கறான். யாருன்னா எலிமா என்கிற அந்த சீமோன் பார்க்கறான். இது என்னடா, கையை வச்ச உடனே தக்கப்போன்னு குதிக்கிறாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்க. இவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் என்ன செய்து, யார்கிட்ட? பேதுருட்ட இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவனும் விசுவாசிச்சு அந்த மாயவத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டான். யாரு? இந்த மாயவத்தைக்காரனாகிய சீமோன். அல்லேலூயா. இவனும் வந்து விசுவாசியா தான் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க வந்த யூதனாகி இருக்கிறதான பேதுரு அவர்கள் மேல் கையை வச்ச உடனே அவங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி துதிக்கிறாங்க. உடனே பார்க்கறான், இது என்னடா புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாகிலும் நாமளும் இந்த வரத்தை என்ன செஞ்சுக்கிடணும், பெறணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்து, அவன் மாயவத்தியில சம்பாதிச்ச பணத்தை பூரா பெரிய கெட்டு கொண்டு வந்து, நிறைய கை நிறைய பணத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்? வாசிங்க 19. நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை 18 கடைசியில தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சீமோன் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக, சத்தமா சொல்லுங்க, நாசமாய் போக கடவுது. யார? சீமோன். யார சொல்றீங்க? யார நாசமா போக கடவுதுன்னு சொல்றீங்க? பணம் நாசமாய் போக கடவுது, அப்படித்தான் சொல்றாரு. அல்லேலூயா. 10 ரூபாயை பார்த்தா 2 தடவை கண்ணில் ஒத்திக்கிற ஆளுகளை என்ன செய்யறது? அவர் சொல்றாரு, உன் பணம் உன்னோட நாசமா போட்டோங்கிறார். அந்த பணத்தை பார்த்தவொடனே இருதயம் படபடபடன்னு அடிச்சு டபான்னு பையில வச்சு, அது 2 தடவை பையில இருக்கான்னு பார்த்து நிரடி செலவழிச்சு, அந்த பணம் நாசமா போகுது இல்லையா, நீ நாசமா போயிட்ட. அல்லேலூயா. பணத்தை எங்க வைக்கணும்? பணத்தை எங்க வைக்கணும்? கண்ணில் ஒத்தணுமா? எங்கேயோ பார்த்தேன், எங்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. முதல்ல நான் தான் போய் அந்த கடையை திறந்த உடனே ஏதோ ஒரு
சின்ன பொருள் வாங்க போனேன். ஆமாம், பால் பாக்கெட் 10 ரூபா தாளை கொடுத்து ஒன்று. அதை வாங்கணும்னு அப்படி 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 என்னது 10 ரூபா தாளை. லட்சுமி தாயே, அந்த பணம் தான் உன்னை நாசமாக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது சொல்றாரு. அப்படி சொன்னவுட அப்படி அவர் சொல்றாரு பாருங்க, பணத்தை கொண்டு வந்து நான் யார் மேலே கை வைக்கிறேனோ அவங்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும், இந்த அதிகாரத்தை எனக்கு தாங்கன்னு சொன்ன உடனே தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய பரிசுத்த ஆவியை, தேவனுடைய வரத்தை, தேவனுடைய காரியத்தை பணத்தினால பெறணும்னு நினைச்சா நீயும் நாசம், அந்த பணமும் நாசம். கர்த்தருடைய காரியத்தை பணத்தினால என்ன செய்ய முடியாது. எதையாவது ஆண்டவருக்கு பணத்தை கொடுத்து வாங்கவே இவன் அதை விட்டு ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தாங்கன்னு சொல்லி முழங்கால் போட்டிருந்தானா கொடுத்துருப்பாரா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அவங்க எல்லாம் காசு கொடுத்தா வாங்கினாங்க, பரிசுத்தாவி பெறல அப்படின்ன உடனே அவங்க மேல கை வச்சாரு, பரிசுத்தாவி வந்துடுச்சு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். இவன் குறுக்கு வழியில போறான். அதுதான் செம்மை இல்லாதது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நேர் வழியில போனா ஆண்டவர் இலவசமா கொடுக்கறத ஏன் பணத்தை போட்டு வாங்குற? உனக்கு பணம் பெருசா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பணத்தை எப்படி வச்சிருக்காருன்னா அது ஒரு கடவுளா இருக்கிறதுனால அதை சாபம் விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பணம் உன்னோட கூட நாசமா போகட்டும்ட்டார். ஜாக்கிரதை. தேவனுடைய காரியத்தை பணத்தினால சாதிச்சிடலான்னு யாராவது மனசுல வச்சிருந்தீங்கன்னு இன்னைக்கு தூக்கி விட்டறிஞ்சிருங்க. நான் அப்படி அவ்வளவு கொடுத்து காணிக்கை கொடுத்து கர்த்தரை மயக்கிறேன். கர்த்தர் காணிக்கைகள்லாம் மயங்குறவர் கிடையாது, காணிக்கையை கண்ணை கொண்டு பார்க்கிறவர் கூட கிடையாது. உன் இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 21 அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்க விரும்பல, அங்கே ஏழை விதவை 2 காசை போட்டாள். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், இவளே மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டான். ஆமேன். ஏன் அப்படி சொன்னாரு? இவர்களெல்லாம் தங்களுக்கு கிடைத்த நிறைய பணத்துல கொஞ்சத்தை கொண்டு வந்து போட்டாங்க, அவ தங்கிட்ட இருந்ததை பூரா போட்டுட்டா, அதனால இவதான் நிறைய போட்டான்னு சொன்னார். ஆண்டவர் போட்டதை பார்க்கல, இருதயத்தை பார்த்தார். கர்த்தர் காணிக்கைக்கு மயங்கிறவரே கிடையாது. காணிக்கைகளினாலும் பெரிய பெரிய அலங்காரம் பண்ணியிருந்த அந்த ஆலயத்தை அவரிடத்தில் வந்து காட்டினார்கள்னு இருக்கும். ஆண்டவர் சொன்ன, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போய்விடும்னாரு. எல்லாரும் அந்த அந்த ஆலயத்தை அலங்கரிச்சிருக்கிறத காணிக்கையினால என்ன நினைக்கிறீங்க? ஒரு கல்லுக்கும் ஒரு கல்லுக்கும் இடையில சாந்து வைக்காம தங்கத்தை கரைச்சு ஊத்தி கட்டியிருந்தாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? பளபளன்னு இருக்குமா? இல்ல இருக்காதா? ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் பார்க்குறியாகும், இதை பார்த்துட்டு பெருமைப்படுறியாகும், ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிடுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னாரு. ஏசுநாட்ட காணிக்கையை காட்டி மயக்கலாம்னு நினைக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. காணிக்கை என்பது நான் இதன் மேல என் கவனத்தை வைக்கல, இதை விட நீர் எனக்கு பெரியவர் என்று சொல்றதான் காணிக்கை. காணிக்கை எதுக்கு போடுறோம்? நாங்க அதனால தான் பரிசு போடுறதே கிடையாது. நல்லது. ஒருக்கு அப்படித்தான் இந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டி, முன்னாடி பெட்டியை வச்சிருப்பாங்க மற்ற சபையில், நம்ம பின்னாடி வச்சிருக்கிறோம். அவங்க அதில் எல்லாரும் காணிக்கை போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ காணிக்கை எடுக்கிற நேரம் வந்தது. பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போதே காணிக்கை போட்டாங்க. அடுத்து காணிக்கைக்காக ஜெபம். சரியா? ஜெபம் பண்ணி முடித்த உடனே பார்த்தோன்னா எல்லாரும் பார்த்து அரண்டு போனாங்க. என்ன ஒரு அம்மா காணிக்கை பெட்டி மேலே உட்காந்துருக்குது. என்ன ஆண்டவர், எனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, நான் என்னையவே தந்துட்டேன் ஆண்டவருக்குன்னு காணிக்கை பெட்டி மேலே உட்காந்துருந்தது. இது நமக்கு சிரிப்பா இருந்தாலும் அந்த அம்மா செஞ்சதுல தப்பு இல்லை. என்னையே நான் தருகிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு உன் காணிக்க ஒன்றும் பெருசு இல்லை. நீ உங்ககிட்ட வாங்கி அவர் போய் சாப்பிட போறது கிடையாது. அவருக்கு ஊழியம் செய்யறவனுக்கு கொடுக்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலருக்கு அதுல கூட கை வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? மனசு. கர்த்தருக்கு கொடுக்கல, இல்லை கர்த்தரா சாப்பிட்றாரு, அதனால ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம். ஊழியக்காரனுக்கு நீ கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. நீ கொடுக்கிற 1 ரூபாயோ 1 லட்சமோ கர்த்தருக்கென்று கொடுத்தா கர்த்தர் அதனுடைய பலன் கொடுப்பாரு.
நீ ஊழியக்காரனுக்குன்னு சொல்லி சில பேர் சொல்லி, இது ஊழியர்களுக்கென்று நான் தனியாக கொடுக்குறேன், நீ கொடுக்காம இருந்துட்டு போ. அது யாரு கொடுக்க சொன்னா? கர்த்தர் கொடுக்க சொன்னாரா? ஊழியக்காரனுக்கு கொடுக்க சொன்னாரா? கர்த்தருக்கென்று விதைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று. அல்லேலூயா. உத்தமமான இருதயத்தோடு, செம்மையான இருதயத்தோடு நாம் எதை செய்தாலும் என்ன செய்யணும்? பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி எதையுமே செய்யாதீங்க. கர்த்தருக்கு நான் உண்மையா இருப்பேன்னு செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக செய்யறது தான் உனக்கு கணக்கில் வரும், மற்றவங்களுக்காக செய்யறதெல்லாம் கணக்கில் வராது. கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இங்க சொல்றார், பணத்தினால சம்பாதிக்கணும்னு நினைச்ச நீ நாசம், உன்னோட சேர்ந்து அந்த பணமும் நாசம். ஜாக்கிரதை. அல்லேலூயா. என்ன நினைச்சேன்னு நினைக்கிறீங்க? அது சொல்லி முடிச்சா நேரம் வருமோன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த பையன் என்ன செஞ்சான்னா மாய வித்தை பண்ணிக்கிட்டு இருந்தானா. என்ன செஞ்சான்? நீங்கள் போய் படித்து பார்த்துக்கோங்க, டைம் இல்லை. மாய வித்தை பண்ணி மனதை மயக்கி நிறையா பேர்கிட்ட பணம் சம்பாரித்து நிறைய வச்சுருந்தான். இப்போ மனம் திரும்பிட்டான். இப்போ என்ன செஞ்சிட்டான்? மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாய வித்தை புஸ்தகத்தை பூரா காலி பண்ணிவிட்டான். இப்போ இயேசுனாருடைய விசுவாசியாக மாறிட்டான். இப்போ பிழப்புக்கு வழி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தொழில் என்ன செஞ்சாச்சு? விட்டாச்சு. இப்போ இந்த போரகர் வந்து கையை வைக்கும் பொழுது அவர்கள் ததகாபதகான் பேசுறாங்க, பரிசுத்த ஆவியை பெறுறாங்க. ஆகா, புது பிசினஸ் நமக்கு வந்துருச்சுடா. அல்லேலூயா சொல்லுங்களேன். புது பிசினஸ். நம்மளும் யாரு மேல கை வைக்கிறோமோ அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா. நீ அபிஷேகம் பெறணுமா? சொல்லு, அபிஷேகம் பெறணுமா? அப்பனா ஒரு லட்சம் ரூபா கொடு அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் நான் இல்லை. யாராவது அபிஷேகம் பெறணும்னா சும்மா எல்லாம் பண்ண முடியாது. 1 லட்சம் ரூபா என்ன செய்யுங்க, அல்லது கொஞ்சம் பணம் கொண்டு வாங்க. ஏன்னா இவர் பணம் கொடுத்தானே வாங்குறாரு. கொஞ்சமாக கொடுத்து மொத்தமாக அடிக்கலாம்னு நினைச்சு இவன் வந்து பிஸ்னஸ் மைண்டில் என்னது சொல்லுங்க, இவனுடைய மைண்ட் என்னென்னாகும்? இவன்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரத்தை, அந்த பவரை நம்ம வாங்கிக்கிட்டா அங்கே விட்டதை இங்கே என்ன செஞ்சிடலாம்? அந்த மாய வித்தைனா அவங்க 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா தான் போடுவாங்க. இங்கே வந்து நான் கை வச்சாதான் உனக்கு என்னது? அபிஷேகம், பரிசுத்த ஆவி கொடு அப்படின்னு கேட்டு வாங்கலான்னு மனசில் வச்சிருந்தானோ என்னமோ, ஆண்டவர் ஒரே போடா போட்டாரு. நீயும் உன் பணமும் நாசமாக போட்டோம். இந்த விஷயத்தில் உனக்கும் பங்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கே பரிசுத்த ஆவி கிடையாதுன்ட்டாரு. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. உனக்கு பங்கும் இல்லை, உனக்கு பாகமும் கிடையாது, உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கூட கிடைக்காது. பணத்தினால பெறணும்னு நினைச்சதுனால இவன் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்திருப்பான் போல. அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை வச்சு சம்பாதிக்கணும்னு யாராவது நினைச்சா அவர்கள் நாசமாய் போவார்களாக. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஏன்னா வசனம் சொல்லுது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை என்ன செய்யணும்? வாங்கணும், அதை விற்க கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து இலவசமாய் வாங்குகிறோம். இலவசமாய் பணத்துக்காக பிரசங்கம் பண்றது, பணத்துக்காக வரங்களை செயல்படுத்துறது, பணத்துக்காக என்ன செய்யறது? ஜெபிக்கிறது. இந்த வேலையே நாசமா போகும். அல்லேலூயா. நீங்களும் பணம் கொடுத்து எதையாகிலும் சாதிச்சிடலாம். அந்த அவர்கிட்ட பணத்தை அனுப்பி எனக்காக ஜெபமணி தீர்க்க தரிசனம் சொல்லிடுவார்னா அவனும் நாசமா போவான், நீங்களும் நாசமா போவீங்க. என்னையா அன்னைக்கு பூராமே இந்த வாழ்த்துதலா இருக்குன்னா இதே வாழ்த்துதல். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அவருக்கு காணிக்க அனுப்பிடலாம், இவருக்கு காணிக்க அனுப்பி அவர் எனக்கு நல்ல வார்த்தையை அனுப்புவார்னா அது வேடு. வசனத்தில் இருக்கிற ஒரு பிரிண்டட் மேட்டர் தான் உங்களுக்கு அனுப்புவார். வர்றது சாபமாக்க. மோகன்சி அனுப்பினாலும் கர்த்தர் அனுப்பினா தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்? மோகன்சி என்னன்ட்ட ஒரு 10,000 ரூபாய் அனுப்பி எங்களுக்காக இந்த பிரச்சனைக்காக ஜோமனுங்கன்னு சொன்னால் அவர் ஒரு சொல்லுவார், நான் உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறேன்னு ஒரு பிரிண்டட் மேட்டர் அனுப்பிடுவார். அது வந்து 10 ரூபா. ஆமேன்னு சொல்லுங்க. விடுவிக்கிறவர் யாரு? அவர் தான் விடுவிக்கணும். சாக்கிறத அவர் அந்த அந்த அட்டையை தொங்க விட்டோன்னே அந்த அட்டையை போட்டுக்கிட்டு அவர் என்ன விடுவிக்க போறார். விடுவிக்க போனா மோகன்சி விடுவிக்க மாட்டாரு, கர்த்தர் தான் விடுவிப்பார். அல்லேலூயா. இருதயம் செம்மையா இருக்கணும். இந்த செம்மை இல்லாத இருதயம் பூரா நாசமா போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறிய? கோபமா இருக்கா? செம்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க. செம்மை ஆகணும் நினைக்கிறவர் கர்த்தர். நீ நாசமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் எச்சரிக்கிறார். பணத்தினால
தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால, ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை கேட்காததுனால நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் நாசமாய் போய்விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை செம்மைப்படுத்தி அவரை போல, ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயம் உங்ககிட்ட செம்மையா இருக்கிறது போல உன் இருதயம் என்கிட்ட செம்மையா இருக்கணுங்கிறார். அப்படியே கண்களை மூடி, தகப்பனே, நாங்கள் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் செம்மை இல்லாதவர்களாய், ஒழுங்கற்றவர்களாய், எங்களுடைய மனமும் மாம்சமும் விரும்பினதை செய்து, ஹல்லேலூயா, எல்லாரும் தயவு செய்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, உங்க வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, நீங்க சொல்றதுக்கு நான் சரின்னு கேட்கிறேனா, உங்க ஆலோசனைக்கு நான் செவிமடுக்கிறேனா, என் இருதயம் செம்மையாகணும்னா அந்த யோசியா என்கிற ராஜா அந்த ஆசாரியனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த பொழுது அவனுடைய வாழ்க்கை செம்மையா இருந்ததே. அப்பா, நானும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே, நான் செம்மையானவனாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணிட்டு நீ செம்மையா மாற முடியாது. செம்மையா இல்லாத இருதயமெல்லாம் சாத்தானால நாசப்படுத்தப்பட்டு அவனால் மோசம் போக்கப்படும். ஜாக்கிரதை. உன் இருதயம் எதை நம்பி இருக்கிறது? கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கணும். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கணும். அவர் தர்ற கிருபையை இலவசமா பெறணும். பணத்தினால சாதிக்கலாம் நினைச்சேனா பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். உனக்கு தேவனிடத்துல தான் பங்கு இருக்கிறது. அவர் தான் நம்முடைய பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் பங்கு அவர்தான். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் செம்மையானவைகளை சிந்திக்கட்டும், செம்மையான பாதையில் நடக்கட்டும், செம்மையானவைகளுக்கு கீழ்ப்படியட்டும். உங்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு செம்மையா மாறட்டும். ஆண்டவரே, உங்களோடு என் இருதயம் செம்மையா இருக்கட்டும். ஆண்டவரே, ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. உன் நிலைமை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால தான் சொல்றேன், நான் உன்னை செம்மைப்படுத்தட்டும், நான் உன்னை சுத்திகரிக்கட்டும், உன் வழியை நான் தூய்மைப்படுத்தட்டும். ஒப்பு கொடுங்கிறாரு. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்படியே ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை செம்மைப்படுத்தும், என்னை சுத்திகரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான, சொல்லுவீங்களா? அப்படி முழங்கால் படிட்டு 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க. நடத்த வேண்டுமே. மேக
ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, துணையாளரே. தகப்பனே, உங்க நல்ல ஆவியானவர் எங்களை செமையான வழியில நடத்துங்கப்பா. உங்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை செம்மையான வழியில நடத்தி எங்க இருதயத்தை செம்மைப்படுத்தி எங்க இருதயம் உங்க இருதயத்தோடு செம்மையா இருக்க எங்களை நடத்துங்க. சொல்லுங்க, எங்களை நடத்துங்க, என்ன நிரப்புங்க. அதை விட்டுட்டு பணத்தினாலேயோ ஆண்டவர் மற்ற எந்த காரியத்தினாலேயோ குறுக்கு வழியில நாங்க எதையும் உம்முடையத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். தாழ்மையோடு தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் கோணலான வழிகளை எங்களை விட்டு அகற்றி தாழ்மையும் ஆண்டவரே கீழ்ப்படிதலும் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும்னு சொல்லுங்க. அன்பு தகப்பன், அப்படி செய்கிறதற்காக செய்ய விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொருவருடைய வழியையும் செம்மைப்படுத்தும், செம்மையான வழியில நடத்தும். ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நாட்களிலே சீமோன் என்கிற அந்த மனிதன் பணத்தினாலே உம்முடையவைகளை பெற்றுக்கொள்ள நினைத்து சாபத்தை கட்டி கொண்டதை போல, பங்கும் பாகமும் இல்லாமல் போனதை போல நாங்களும் உம்மிடத்தில் பங்கில்லாமல் போய்விடாதபடி நீரே எங்கள் தேவன், நீர்தான் எங்கள் நல்ல பங்கு. அந்த பங்கை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்மிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாறட்டும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.